காரசாரமான நாவல் பழம் ரெடி ஆகிடுச்சு. பறித்து நான் மரத்தில் பார்த்ததுமே பறிச்சுட்டு உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு ரெடி பண்ணிட்டேன். தேவைக்கேற்ப உப்பும் மிளகாத்தூளும் இந்த பழம் கிடைச்சா விடவே விடாதீங்க. நல்லா காரசாரமாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த பழம் டயபெட்டிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. நான் நேச்சராக மரத்துலேருந்து தான் பறித்தேன், நம்ம தோட்டத்து மரத்தில். எல்லோரும் கிடைச்சா விடாதீங்க. இந்த விதைகளும் எல்லா பழமாக இருந்தாலும் விதைகளோடு சாப்பிடும்போது நம்மளுக்கு எஃபெக்ட் கம்மி தான். மாம்பழம் கூட நம்ம மாம்பழம் சாப்பிட்டுட்ட பிறகு அந்த கொட்டையை சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க மெடிசன்ஸுக்கு. அதனால தான் சொல்கிறேன். நாவப்பழம் எங்கள் தோட்டத்துலேயே நான் இப்போ பறித்து சரின்ட்டு நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கட்டாக எடுத்து அதனால் பாதியாக இது பண்ணுறேன். இதுதான் நாவ மரம். பழத்துலேருந்து நான் எடுத்திருக்கேன். நாவ மரத்துலேருந்து பாருங்கள் மக்களே, இதுதான் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற நாவல் மரம். நாவல் மரம்னு சொல்லுவாங்க. நாவல் மரம் அருவி தான் இப்போ நாவப்பழம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது அவ்வை பாட்டிக்கும் முருகருக்கும் நடந்த கதை கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாவல் பழத்தை பற்றி. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா, அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்ச இந்த பழம். நிறைய மெடிசன்ஸ் செய்கிறாங்க. வயிற்று புண்ணு ஆற்றுறதுக்கும் டயபெட்டிஸ் குறைக்கிறதுக்கும் இந்த நாவப்பழ பொடியை தான் சாப்பிட சொல்கிறாங்க சித்தாவில். பாருங்கள், சின்ன பெரிய மரம் தான், ஆனால் சின்ன கலையில் கீழே இருக்கிறத தான் நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஏற்கனவே பறிச்சிட்டேன். பறித்து உப்பு மிளகா போட்டு வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு. எனக்கு ரொம்ப இந்த பழம் பிடிக்கும். நீங்களும் சீசன் கிடைக்கிறப்ப மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. இதை தான் நான் சொல்ல வரேன் வீடியோவில். இட வசதி இருக்கிறவங்க ஒரு மரம் வச்சிட்டிங்கன்னா சீசன் அப்போ நம்மளுக்கு வருஷத்துக்கு தேவையான பழத்தை நம்மளுக்கு இந்த நாவ மரம் கொடுக்கும். இது ரொம்ப பெரிய மரம் தாங்க. பாருங்கள், அன்னார்ந்து பார்க்குற அளவுக்கு பெரிய மரம் இது. பழங்களும் கொத்து கொத்தாக நிறையவே இருக்குது. நான் 2 வாரமாக கவனிக்கலை. ஒரு டைம் நான் வீடியோ எடுத்து பூ எடுக்கும் பொழுதே போட்டேன். அதோடு இப்போ தான் வரேன். சரி, விநாயகர் சதுர்த்தி நெருக்கத்தில் பழம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சீசனே பழுத்து முடிய போகுதுங்க. கீழெல்லாம் கொட்டி கிடக்கு பழம். வாஷ் பண்ணி உப்பு மிளகா போட்டு வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சளி பிடிச்சிருக்கோங்க கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. சளி இல்லாதப்போ எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. கொட்டையை வாஷ் பண்ணி நீங்கள் அழகாக காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அந்த வயிற்று வலி இருக்கிறப்ப, வயிற்றுப்போக்கு ஏற்படுறப்பெல்லாம் இந்த பொடியை நீங்கள் சாப்பிடலாம். மெடிசனாக பாலில் 2 ஸ்பூன் கலந்து குடிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய. இட வசதி இருக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய மரங்கள்லாம் வைங்க. மரங்களால் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு மெடிசனாக தான் நமக்கு பயன்படுது. நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நாவ மரத்தில் வீட்டுக்கு தேவையான கதவு, வாசக்கால், ஜன்னல் இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம வீடு சல்லரிக்காமல் நல்லாவே இருக்கும். வாசக்கால்லாம் இதில் தான் நம்ம முன்னோர்கள்லாம் பயன்படுத்தினாங்க. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மரத்தில். அப்போ பழத்துலேயும் எவ்வளோ ஹெல்த்துக்கு நல்ல விஷயங்கள் இருக்குன்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த பழம் கிடைச்சா கண்டிப்பாக விடாதீங்க. நிறைய மெடிசன் நிறைஞ்ச இந்த பழம் நீங்களும் வியாபாரிகள் விற்கிறாங்க, வாங்கி சாப்பிடுங்க. அதெல்லாம் நேச்சுரலானது. வாங்கி கழுவிட்டு நீங்கள் ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு தான் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ணுன்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.